கல்யாண முருங்கைப்பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது கல்யாண முருங்கை இலைகள். பெண்கள் இருக்க வேண்டிய வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டிய செடி இந்த கல்யாண முருங்கை செடிங்க. ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா அந்த வீட்டில் உடனே ஒரு கல்யாண முருங்கை மரத்தை நட்டு வச்சிடணும். அந்த பெண்களோட ஆரோக்கியத்தில் முள்ளு முருங்கை, அதாவது இந்த கல்யாண முருங்கை நிறைய பங்கு வகிக்குது. குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காமல் பார்த்துக்குது. வளர்ந்த பெண்களுக்கு கர்ப்பப்பை நன்றாக வளர உதவி செய்து. சமையலுக்கு தேவையான முள்ளு முருங்கை இலைகளை பறிச்சாச்சு. வாங்க சமைக்க போகலாம். முள்ளு முருங்கை தோசை அரைக்க போகிறோம். நம்ம முள்ளு முருங்கை மூலிகை பறிச்சுட்டு வந்துட்டோம். அதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னா, கொஞ்சம் முத்தின இலையாக இருந்தால் இதை மாதிரி நடு நரம்பை எடுத்துடணும். நடு நரம்பு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி நரம்புகளை எடுத்து போட்டுட்டு தலையை மட்டும் பிச்சு போடணும். இது மாதிரி இளம் தலையாக இருந்தால் அப்படியே பிச்சு போட்டுடலாம். நம்ம நரம்பு எடுக்க தேவையில்லை. இது மாதிரி முத்துன இலையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பிச்சு போடணும். தலைகளை நரம்பெடுத்து பிச்சாச்சு. அதை சுத்தமாக கழுவி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கூழ் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். முள்ளு முருங்கத்தில் நல்லா கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம ஏற்கனவே தோசைக்கு இட்லிக்கெலாம் அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மாவோட இதை கலந்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை தோசை சட்டியில் ஊற்றி எடுத்தால் கல்யாண முருங்கை தோசை ரெடி ஆயிடும். நம்ம தோசை சட்டியில் ஊற்றி எடுத்து முள் முருங்கை தோசை ரெடி ஆயிடும். முள் முருங்கை தோசை ரெடி ஆயிடுச்சு. ஒரு அடுப்பில் கல்யாண முருங்கை தோசை ஊற்றிட்டு இன்னொரு அடுப்பில் நம்ம தக்காளி சட்னி அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கல்யாண முருங்கை தோசைக்கும் தக்காளி சட்னிக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவு உளுந்தம் பருப்பு போட்டுடலாம். பருப்பு வறுபட்டோன்னே 2 கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம்.
2 மிளகா போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா போட்டுக்கோங்க. இதில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்திடலாம். வெந்துருச்சு, தோசை எடுத்துடலாம். பாருங்க, கல்யாண முருங்கை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்திடலாம். தக்காளி சட்னிங்கிறதுனால ஒரு 4லேருந்து 5 தக்காளி சேர்த்திக்கிங்க. தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கடைசியாக துருவி வச்ச தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் அளவு சேர்த்திடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டு மிக்சியில் போட்டு எடுத்தால் தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். தக்காளி சட்னிக்கு சின்னதாக தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன், உளுந்து பருப்பு 1/4 ஸ்பூன், ஒரு கட்டு கருவேப்பிலை. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முள்முருங்கை தோசைக்கு தக்காளி சட்னி. வாங்க சாப்பிட போகலாம். பிள்ளைங்க இந்த மாதிரி பச்சை கலரில் தோசை சுட்டு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கிற நேரம், காய்ச்சல் அடிக்கிற நேரம், இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி தோசை சுட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க. நந்தனா தோசை எப்படி இருக்கு? கல்யாண முருங்கை தோசை தக்காளி சட்னி சூப்பராக சுட்டாச்சு. இந்த மாதிரியான ஆரோக்கியமான தகவல்கள் உங்களுக்கு அடிக்கடி கிடைக்க